டேய் இதெல்லாம் ஒரு டாஸ்காடா? இடம் பார்க்கறதெல்லாம் ஒரு டாஸ்க்னு மட்டும் வச்சு ஏன்டா உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க? கொடுமை பண்றீங்கடா, சத்தியமா சொல்றா, கொடுமை பண்றீங்கடா. பிசிக்கல் டாஸ்க்கே வைக்க கூட முடிவு பண்ணிட்டீங்களா என்ன ப்ரோ? பிசிக்கல் டாஸ்க் இல்லாம ஒரு மாதிரி போர் அடிக்கல. பிசிக்கல் டாஸ்க் இருந்தா தான் சண்டை வரும், கொஞ்சம் ஆர்வமா இருக்கும், யார் யார் எப்படி டஃப் கொடுக்குறான்னு பார்க்க முடியும். சும்மா நாச்சுக்கும் இந்த இடம் போடுறது, நாடு கண்டுபிடிக்கிறது, பேர் கண்டுபிடிக்கிறது, வீட்டை கண்டுபிடிக்கிறது டாஸ்க் வச்சா எனக்கு புரியல. இதுக்கு டோரா பூச்சி பார்த்துடலாம் போலையா? டோரா மேப் மேப் நம்ம எங்க போனோம், அங்க பாத்தியா குகை அப்படின்ற மாதிரி இவனை எடுத்து தேடிட்டு இருக்கான் டெய்லி உட்காந்து. டாஸ்கிங் பேர்ல கன்றாவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ்க்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோமோட் வந்திருக்கு. அது என்ன பேர் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோமோனா? எக்ஸ்க்ளூசிவ் தான், அந்த டக்குனே வாய்க்குள்ள வர மாட்டேங்குது. அந்த ப்ரோமோ வந்திருக்கு ஹாட் ஸ்டார்ல. ஸோ அந்த ப்ரோமோல பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இந்த அரியணை ஏறதுக்கு வந்து ஒரு டாஸ்க் வைப்பாங்க. அந்த டாஸ்க்ல வின் பண்ணி தான் அரியணை ஏற முடியும். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் 2வது படியில் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து 2 டாஸ்க் வச்சிருக்காங்க. ஒன்னு டைம் கீப் பண்றது, டைம் கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி. அடுத்தது வந்து எடை போடுற டாஸ்க் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா அந்த எடை போடுற டாஸ்க்கான ப்ரோமோ வந்து வந்திருக்கு. அது ஆக்சுவலாக நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. தக்காளி, தர்பூசணி, வெங்காயம், உருளைக்கிழங்கு அப்படின்னு மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு. 2 டீம் வந்து 3 பேரும் 4 பேர் உள்ள போயிருக்காங்க. ஒவ்வொரு பொருள் சொல்லி அந்த பொருளுக்கான எடையை சொல்றாங்க பிக் பாஸ். அந்த எடையை இவங்க வந்து கரெக்டாக கையை வச்சே கணிக்கணும். தக்காளி 1/2 கிலோ பிக் பாஸ் சொன்னாருன்னா கையை வச்சே பார்க்கணும். 1/2 கிலோ இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடை மிஷினில் போடணும். கூடுதோ குறைதோ அதை கவுண்ட் பண்ணி யார் ஓரளவு கரெக்டாக சொல்றாங்க அவங்களுக்கு பாயிண்ட் கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து 1/2 கிலோனா ஒருவேளை ஒரு 560 கிராம் போட்டீங்க. அப்போ உங்க டீம் வந்து டக்குன்னு இன்னொருத்தவங்க வந்து 540 கிராம் போட்டாங்க. அதாவது ஆப்போசிட் டீம் 540 கிராம் போட்டாங்க, அவங்களுக்கு போயிடும். இல்ல 560 தாண்டி அவங்க போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி எடை டாஸ்க் வச்சிருக்காங்க. இந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் நல்லா தான் ஆடுறாங்க நான் நினைக்கிறேன்னா. இது வந்து இது தெரியல ப்ரோ, இந்த டாஸ்க் ஆக்சுவலாக யார் எதை பேஸ் பண்ணி போனாலும் தெரியல. ஏன்னா கையை வந்து நம்ம எப்படி கவுண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதா இருக்கு. மைண்ட் கவுண்ட் தான். ஸோ மைண்டை வச்சு இது இவ்வளோ தான் இடம் இருக்கும்னு சொல்லிட்டு இதில் பார்க்க போனால் கடைசியில் வந்து ஆண்கள் அணி தான் வின் பண்ணுறாங்க. ஆண்கள் அணி வெற்றி பெற்று 4வது படிக்கட்டுக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் எனக்கு என்னன்னா, ஆல்ரெடி உங்க 2வது படிக்கட்டில் இருந்தாங்க. சடனாக 4வது படிக்கட்டுனா அதுக்கு என்ன வேறு ஏதாவது டாஸ்க் வச்சாங்களா என்னமோ தெரியல. பட் இதுக்குள்ள இன்னொரு டாஸ்க் வேறு வீட்டுக்குள்ள வச்சுக்க உங்களுக்கே தெரியும். இந்த மணி பார்த்து சொல்றது, மணி 5 இருக்கும், மணி 6 இருக்கும்னு சொல்லி கவுண்ட் பண்ணி கேமராவில் சொன்னேன். இதில் பெண்கள் வந்து செமையாக பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பராக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அங்கே இருக்கிற அந்த அது பேர் என்னங்க, அதான் அந்த ஓவன் ஒன்று இருக்குல்ல, அந்த ஓவனில் வந்து 1/2 மணி நேரம் டைம் செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து இவங்க கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு பேப்பர் வேறு வச்சிருக்காங்க. அந்த பேப்பரில் கரெக்டாக எழுதி வச்சு அப்படி வெளியே காட்டிக்கிறது இப்படின்னு வெளியே காட்டிக்கிறாங்க. ஆனா உள்ள பார்த்தா அங்க ஓவன்ல டைம் ஓட விட்டு இங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? போட்டு கொடுமை பண்றானப்பா. ஆனா பெண்கள் இருக்காங்களே நல்லா வேலையை பாக்குறாங்கப்பா. அங்கிட்டு ஓவன்ல செட் பண்ணி வச்சுட்டு அதை டைமை கவுண்ட் பண்ணிட்டு இங்க உட்காந்து அப்படியே ஃபேக்கா ஒரு விஷயங்களை பண்றது தேவையில்லாத வேலையா இருக்கு. பட் இதெல்லாம் பிக் பாஸ் கவனிக்க மாட்டாரு. இதெல்லாம் கேட்டா ஒரு பிரெய்னி கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ஒன்றும் சொல்றதுக்குல. ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டைம் கவுண்ட் பண்றதுக்குல, அந்த டைம் கவுண்ட் பண்றதுல ஆண்கள் வெற்றி பெற்றதா, பெண்கள் வெற்றி பெற்றதா சொல்லியிருக்காங்க. இந்த எடை டாஸ்க்ல தான் ஆண்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. பட் ஆண்கள் எப்படி 4வது படிக்கு போனாங்க நமக்கு தெரியல. மேபி இந்த டைம் டாஸ்க்ல வந்து பெண்கள் வெற்றி பெற்று 3வது இடத்துக்கு வந்ததுனால கடைசியில் டக்குன்னு அந்த 3வது இடத்தை தாண்டி 4வது இடத்துக்கு ஆண்கள் போயிட்டாங்களா என்னமோன்னு தெரியல. தாண்டி போயிருக்காங்க. நாளைக்கு தான் அந்த அரியணை யாருக்கு போகும்னு சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இன்னைக்கு நைட் வந்து போர் தான், அவ்வளோதான். இதை முடிச்ச பிறகு அந்த டாஸ்க் ஒன்று வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோஷன் டாஸ்க் ஒன்று இருக்கு போல, அதை நீங்கள் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ்க்கான 4வது ப்ரொமோ வந்திருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த டாஸ்க் வச்சு இன்னைக்கு முடிக்க போறாங்க. இன்னைக்கு இருந்த சண்டைகளை இந்த அரியணை வச்சு மட்டும்தான். அரியணை இல்லை, அது பேர் என்னங்க, ஐயோ அரியணை வருது பாருங்க, தூக்குவாங்களே பல்லாக்கு அந்த பல்லாக்கை வச்சு மட்டுமே டாஸ்க்கை கொண்டு போயிருக்காங்க. ஒரு மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் மஞ்சரிக்கான உண்மை முகங்கள் வெளியே வந்திருக்கு. சாச்சனக்கான அந்த இன்மெச்சூரிட்டி வெளியே வந்திருக்கு. மொத்தத்தில் நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் அவ்வளோ சுறுசுறுப்பு இல்லைங்கிறதா உண்மையாகவே நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்க. அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது. ரொம்ப டம்மியாக தான் இருக்கு. பார்க்கலாம் நைட்டுக்கு அப்புறமாச்சும் ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லை நைட்டு இன்னைக்கு பொருட்கள் ஏதாவது ஒழிச்சு வைக்கிறாங்க. நைட்டு இன்னைக்கு ஒரு சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு அவன் வீட்டுக்கு அடைச்சி வச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த சீன் தான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த கேமை மாற்றும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க. ஆண்கள் கரெக்டா ஆடுறாங்களா, பெண்கள் இந்த டாஸ்க் கரெக்டா ஆடுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க. இப்போ ஆண்கள் 4வது படிக்கட்டில் இருக்காங்க. இன்னொரு 2 படிக்கட்டுகள் இருக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு முடிவுகள் தெரிஞ்சிடும். யார் அரியணை ஏறுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க.